ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சிருத்து. இந்தியாவோட முதல் மேட்சை ப்ரீவியூ பண்ண போறேன். யுஎஸ்ஏக்கு எதிராக வான்கேடேல விளையாடுறா. இப்ப இந்த ப்ரீவியூ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். இன்டர்நேஷனலுக்கும் ஐபிஎலுக்கும் கொடுக்க போறேன். 9 T20 இன்டர்நேஷனல் விளையாண்டிருக்கா அந்த வென்யூல. எப்படி போகும்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் 5 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. Average first inning score 197, average second inning score 170, pace economy 9.79, spin economy 8.84, pace wickets 73, spin wicket 30. திருப்பியும் சொல்றேன், சீமர்ஸ் இன்னும் ஜாஸ்தியா ஓவர் போட்டதுனால அவ கூட விக்கெட் எடுத்திருக்கான்னு காட்டும். அப்புறமா அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட்க்கும் பேட்டிங் செகண்டுக்கும் அந்த வித்தியாசம். இது எப்படின்னா, பேட்டிங் செகண்ட் ஐபிஎல்லுமே பேட்டிங் செகண்ட் தான் ஜாஸ்தி ஜெயிச்சிருந்துருக்குன்னு காட்டுறது. ஆனா ஃபர்ஸ்ட் விளையாடி ஒரு 200 ரன் அடிச்சா இந்த மார்ஜின் விக்டரி வந்து ஃபர்ஸ்ட் விளையாடி 200 ரன் அடிச்சா அது கூட இருக்கு. இப்ப 2வது இன்னிங்ஸ் சேஸ் பண்ணா ஒரு கடைசி ஓவர் வரைக்கும் போறது. இதுனா ஒரு 160 170 அடிச்சுட்டு தோக்குற மாதிரி இருக்கும். ஆனா முதல் இன்னிங்ஸ்ல 200 ரன் அடிச்சுட்டா தோக்கிறது கஷ்டம். அதனால நான் திருப்பியும் சொல்லுவேன், டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் தான் பண்ணுவேன். சீமர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் எக்கானமியில வித்தியாசம். அதாவது நிறைய பேர் சொல்லுவா வான்கேல ஸ்பின் போடுறது கஷ்டம்னு சொல்லுவா. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்ஸை பார்க்கறது ஆச்சரியமா எனக்கு இல்லை. நிறைய தடவை நான் ஸ்பின் நல்லா போட்டு பார்த்துருக்கேன். அதுவும் ஃபிங்கர் ஸ்பின் எஸ்பெஷலி வான்கேல எடுக்கும். அதனால இன்னும் 1 ரன் குறைவா இருக்கு எக்கானமி ரேட். ஸோ ஸ்பின்னர்ஸ் வில் பிளே அ பிக் பார்ட் இந்த வென்யூ. ஐபிஎல் ஸ்டாட்ஸ்லுமே பார்த்தோம்னா இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருந்திருக்கு, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 175, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் 143, பேஸ் எக்கானமி 9.61, ஸ்பின் எக்கானமி 8.69, பேஸ் விக்கெட்ஸ் 65, ஸ்பின் விக்கெட்ஸ் 24. அங்கேயுமே சீமர்ஸ் இன்னும் கூட ஓவர் போட்டிருக்கிறதுனால ஜாஸ்தியா விக்கெட் எடுத்த மாதிரி காட்டுறது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் காட்டுறது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தா ஒரு 200 ரன் அடிச்சுட்டா தோக்கிறது கஷ்டம். ஒரு பெரிய மார்ஜினை வச்சு ஜெயிக்கலாம். 2வது சேசிங்னு பண்ணணும்னா ஒரு 170 சேஸ் பண்ணா, ஏன்னா அந்த 200 கிட்ட போய் தோக்கலாம், சில சமயம் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி தான் காட்டுறது. இப்ப இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏ ஒரு 11க்குள்ள போயிடலாம். இந்தியா ஒரு 11 பார்த்தோம்னா அப்படிதான் நான் போவேன். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப சிவம் தூபே வந்து இந்த வார்ம் அப் மேட்ச்ல போட்டு அவரை குறை சொல்ல 4 ஓவர்ல 57, அதுவும் 240. அது வந்து கடைசியில சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா அது என்ன காட்டுறதுன்னா, இந்த 3 ஃப்ரண்ட் லைன் போலர் ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேலும் திரும்பி வந்துட்டார். அவர் ஒரு டிஃபென்சிவ் போலர். இந்த 3 ஃப்ரண்ட் லைன் போலரை யாராவது ஒருத்தர் அடி வாங்கினா சிவம் தூபையை வச்சு காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாது. முன்னாடி இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த பேட்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, நம்பர் 7கே பேட்டிங் கிடைக்காத மாதிரி இருக்கலாம். அதனால நம்பர் 8 பேட்டிங் தேவையில்லை. சிவம் தூபே வந்து அவரோட பவுலிங் வச்சு கோயிங் டு என்ன சொல்றது, ஒரு மேக்கப் பண்ண பார்ப்பாளா, இல்ல ஒரு 7 பேட்ஸ்மேன் இருக்கா, எனக்கு ஒரு 4 ஃப்ரண்ட் லைன் போலர் விளையாடிட்டா அந்த அடிக்க வேண்டிய ரன்னும் குறைவா இருக்கலாங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, குல்தீப் யாதவ் விளையாட்டு, ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி 4 ஃப்ரண்ட் லைன் போலர். அந்த 3 ஒஃபென்சிவ் போலர்ல வந்து ஒருத்தர் அடி வாங்கினா கூட குல்தீப் யாதவ் வச்சு ஓட்டிடலாம். அது ரொம்ப நல்லாவே பண்ணலாம். அப்படி அக்ஷர் பட்டேல் டிஃபென்சிவ் போலர், தேவைப்பட்டதுன்னா ஹர்திக் பாண்டியா. இந்த போலிங்கை உடைக்கவே முடியாது. அப்புறமா நான் வந்து முன்னாடி ஒரு ரீல்ல சொல்லியிருந்தேன், இப்ப அலையிற கண்டிஷன்ஸ் வான்கேடே, அஹமதாபாத், இந்த டோர்னமெண்ட்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 இதுமே தான் அந்த பால் மூவ் அரவுண்ட் அப் ஃப்ரண்ட். இப்ப இஷான் கிஷன் ஓப்பனிங் இந்த வார்ம் அப் மேட்ச்ல இறங்கின 53 அடிச்சுட்டார். இந்த கேஸ்ல இப்ப நான் அந்த ஒப்போனண்ட்டை பார்த்து சொல்றேன். நான் சொன்னேன் இந்த வென்யூல அவர் ஓப்பனிங் என்ன கஷ்டம் படலான்னு நான் சொன்னேன். ஒருவேளை என்ன பண்ணலாம்னா, இப்ப ஆல் டியூ ரெஸ்பெக்ட் யூஎஸ்ஏ நான் குறைச்சு மதிப்பிடல. ஆனா ஒரு ஆரம்பத்துல ஒரு எப்படி நான் இப்படி பண்ணேன்னா எப்படி அமையுங்கிறது பார்த்தா ஐ திங்க் யூஎஸ்ஏ பி a good opponent to do this for. அவ இஷான் கிஷனை தான் ஓப்பனிங் இறக்க போறேன்னு நினைச்சானா, ஒரு சோராப் நேத்ரவர்கர் பவர் பிளேல போறோம்னா இஷான் கிஷனை இறக்கி எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். அவர் அவுட் ஆனர்னா
இப்ப நான் வந்து ஒரு பெட்டர் டீம் பிரிட்டெண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா இஷான் கிஷன் இஃப் டஸ் நாட் டூ வெல் இன் திஸ் அர்லி டெஸ்ட்னா திலக் வர்மா வந்து இந்த வான்கேரே அண்ட் அஹமதாபாத்ல மட்டும் ஓப்பனிங் இறங்கிட்டு இஷான் கிஷன் நம்பர் 3 வச்சிருந்திருக்கலாம். இஷான் கிஷன் இந்த கேஸை நன்னா பண்ணிட்டாருன்னா அவன் என்ன நினைப்பான்னா இஷான் கிஷனே ஓப்பனிங் திலக் வர்மா நம்பர் 3 அதுவும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ணணும் டு சி when they face the better opponents எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். அதை தவிர இந்தியா பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ ஹர்ஷித் ராணா வந்து ரூல்ட் அவுட் த டோர்னமெண்ட், அதனால முகமது சிராஜ் எடுத்துருக்கா. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு கரெக்டான ரிப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. சிராஜ் வந்து T20 ஃபோல்ட்ல வந்து இல்லை. அப்ப ஹர்ஷ்தீப் சிங் பேக்கப் சிராஜ்னா நான் எடுத்துருக்க மாட்டேன். ஆனா ஹர்ஷ்தீப் சிங் தான் விளையாட போறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டீமோட தான் போகணும். யூஎஸ்ஏ 11 எப்படி போயிருக்கேன்னா ஆண்ட்ரேஸ் ஹவுஸ், சாய் தேஜா முகமாலா, மொனாங்க் பட்டேல், மிலிந்த் குமார், சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, சிவம் ரஞ்சனே, ஹர்மீத் சிங், ஷார்லி வான் ஷாக்வேக், அலி கான், சௌரப் நேத்ரவல்கர், முகமது மோசின். டாப் 3ன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்துக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச் விளையாடினா ரொம்ப நல்லா விளையாடினா 7 ரன் தான் தோத்தா. அதுல மொனாங்க் பட்டேல் சாதாரணமா ஓப்பனிங் தான் விளையாடுறவர். ஆனா அவர் அந்த மேட்ச் நம்பர் 3 இறங்கி ஒரு டப்புன்னு 31 ரன் என்னமோ அடிச்சார். சாய் தேஜா முகமாலா ஓப்பனிங் இறங்கி 50 அடிச்சார். ஒருவேளை அந்த மொமெண்டமையும் மெயின்டைன் பண்ண பார்ப்பானா மொனாங்க் பட்டேல் மே கண்டினியூ டு பேட் அட் 3 வித் சாய் தேஜா முகமாலா டு ஓப்பன். ஆண்ட்ரீஸ் ஹவுஸ் வந்து ஓப்பனிங் தான் இறங்க போறேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இந்தியா அட்டாக் எதிராக விளையாடுறச்சே பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் நியூ பால்ல அலையும். அந்த கேஸ்ட வந்து they've got to make sure they can set the tone with someone like an Andrees House. அதனால தான் அவர் ஓப்பனிங் இறக்கியிருந்திருக்கேன். அப்புறம் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, சிவம் ரஞ்சனே, 2 வெரி குட் பிளேயர்ஸ் இந்த மிடில் ஆர்டர். பவுலிங்னு பார்த்தோம்னா நான் ஆரம்பத்தை சொன்னேன் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் அந்த வாழ்க்கையில நல்லா பண்ணியிருக்கான்னு நான் சொன்னேன். ஆனா இருக்கிறதுல ஹர்மீத் சிங் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்கார். அதனாலதான் ஒருவேளை முகமது மோசின் விளையாட பார்க்கலாம். ஆனா நோஸ்துஷ் கெஞ்சிகே has got a better economy rate, so one of those two will play. சௌரப் நேத்ரவல்கர் இப்ப நல்லா போன்றிருக்கார். அலி கானும் நிறைய லீக்ஸ் எல்லாம் விளையாடி இருந்திருக்கார். ஸோ அப்படிதான் போகணும். 11 கம்பேரிசன் பார்த்தோம்னா இப்ப இந்த பவர் பிளேல வந்து 6 ஓவர்ல 46க்கு 1 ஜாகிரதையா விளையாடணும். ஏன்னா பந்து கொஞ்சம் அலையும். இப்ப இந்தியாவோட பிளேயர்ஸ் வந்து அடிக்க பாப்பா நிறைய பேர். இப்ப திலக் வர்மா வந்து 2 டிமென்ஷனா விளையாடுவார். அபிஷேக் சர்மாவும் கேன் பிளே வித் 2 dimensions, டெக்னிக்கலி சவுண்ட். அதோட இஷான் கிஷன் அடிக்க பார்ப்பார், சூரியகுமார் யாதவும் அடிக்க பார்ப்பார். இப்போ யூஎஸ்ஏன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரீஸ் ஹவுஸ் அடிக்க பார்க்கலாம். அப்புறமா சாய் தேஜா முகமாலா, மொனாங்க் பட்டேல், மிலிந்த் குமார். இப்போ இது எப்படின்னா USA will be facing a better bowling attack than இந்தியாங்கிறதுனால நான் இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய பேர் இந்த USA பேட்டிங் வந்து டெக்னிக்கலி சவுண்டு. ஆனா அந்த 6 ஓவர் முடிஞ்ச உடனே அந்த எத்துன்னு போறதுக்கு இப்போ வந்து இந்தியா வந்து இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் அந்த மாதிரி இப்போ யூஎஸ்ஏல வந்து இந்த பவர் ஹிட்டிங் இருக்கான்னா அது கொஞ்சம் சந்தேகப்பட விஷயம்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் அந்த பேட்டிங்ல இந்தியா காட் அன் எட்ஜ். பவுலிங்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இந்த டோர்னமெண்ட். நான் ஐ திங்க் இந்தியா வில் கோ வித் an edge in this match. எனக்கு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மை ஒப்பீனியன்.